ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 ஜாகிரஃபிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? ஆன்சர் ஆரோலி மலைத்தொடர். ரெண்டாவது கொஸ்டின், தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவைப்பாதை அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எது? ஆன்சர் கிருஷ்ணா. மூன்றாவது கொஸ்டின், மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஓர் உதாரணம்? ஆன்சர் நிலக்கரி ஆற்றல். நான்காவது கொஸ்டின், கூற்று கோயமுத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம், இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஐந்தாவது கொஸ்டின், கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம்? ஆன்சர் 2695 மீட்டர். ஆறாவது கொஸ்டின், வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு? ஆன்சர் நர்மதா. ஏழாவது கொஸ்டின், நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன? ஆன்சர் 29%. எட்டாவது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது எது? ஆன்சர் பீகார். ஒன்பதாவது கொஸ்டின், இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 3 மட்டும். இமாலய பகுதிகள், சிந்து கங்கை சமவெளி, தீபகற்ப பகுதிகள். பத்தாவது கொஸ்டின், வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது? ஆன்சர் ஸ்ட்ரோபோஸ்பியர். 11வது கொஸ்டின், எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்தால். 12வது கொஸ்டின், 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது? ஆன்சர் நீலகிரி. 13வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் விழுப்புரம். 14வது கொஸ்டின், சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? ஆன்சர் ஹைட்ரஜன். 15வது கொஸ்டின், தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பதநிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் டேஸ் பருவத்தின் முக்கியமான குணங்களாகும்? ஆன்சர் குளிர்காலம். 16வது கொஸ்டின், ஆபரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வெள்ளை புரட்சி. 17வது கொஸ்டின், வடமேற்கு இந்தியாவின் ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவுப் பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது. அவை முறையே ஜோவார், பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். பின்வருவனவற்றுள் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. 18வது கொஸ்டின், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர் கோசி. 19வது கொஸ்டின், எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது? ஆன்சர் நர்மதா. 20வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்துள்ளது எது? உயிர்கோள காப்பகங்களும் மாநிலமும் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், சிம்லிபால், ஒடிசா. 21வது கொஸ்டின், கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. செகண்ட் ஒன், மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் என அழைக்கப்படுகிறது. தேர்டு ஒன், கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3 மட்டும் சரியானது. 22வது கொஸ்டின், அண்டத்தின் புவிமய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் தாலமி. 23வது கொஸ்டின், இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது? ஆன்சர் நர்மதை. 24வது கொஸ்டின், எது சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம் அல்ல? ஆன்சர் பார்த்திங்கன்னா பஞ்சாப். 25வது கொஸ்டின், இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல்? ஆன்சர் தென் பெருங்கடல். 26வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம்? ஆன்சர் டாடா கன்சல்டன்சி. 27வது கொஸ்டின்,
சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள். ஆன்சர் அக்டோபர் டு டிசம்பர். 28வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேனி, கும்பக்கரை. 29வது கொஸ்டின். தமிழ்நாடு டேஷ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது? ஆன்சர் 1076. 30வது கொஸ்டின். புவியின் இயற்கையான துணைக்கோள்? ஆன்சர் நிலவு. 31வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் இந்தியாவின் 2வது பெரிய துறைமுகம் எது? ஆன்சர் சென்னை. 32வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? ஆன்சர் கூடங்குளம். 33வது கொஸ்டின். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். 34வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் மும்பை. 35வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது? ஆன்சர் தருமபுரி. 36வது கொஸ்டின். வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது? ஆன்சர் சர்க்கரை ஆலை. 37வது கொஸ்டின். யாஸ் சூறாவளி எங்கு உருவானது? ஆன்சர் வங்காள விரிகுடா. 38வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் டேஸ் ஆகும்? ஆன்சர் 4. 39வது கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் கோதாவரி. 40வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது பணப்பயிர் அல்ல? ஆன்சர் காஃபி. 41வது கொஸ்டின். விழு, மூடிக்கோள், பிடித்துக்கோள் என்பது எதற்கான ஒத்திகை? ஆன்சர் நிலநடுக்கம். 42வது கொஸ்டின். ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது? ஆன்சர் மேற்கு ராஜஸ்தான். 43வது கொஸ்டின். இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டக் ஏரி டேஸில் அமைந்துள்ளது? ஆன்சர் மணிப்பூர். 44வது கொஸ்டின். பின்வருவனவற்றை பொருத்தவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நோக்ரெக் அப்படின்னா மேகாலயா, சிம்ப்ளிபால் அப்படின்னா ஒடிசா, பஞ்ச்மர்கி மத்திய பிரதேசம், டிகாங் டிபாங் அருணாச்சல பிரதேசம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2, 1, 4, 3. 45வது கொஸ்டின். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கொண்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். 46வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நம்தபா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம், கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா மேகாலயா, நோக்ரெக் தேசிய பூங்கா மணிப்பூர், சிம்லிபால் தேசிய பூங்கா ஒடிசா. இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தா பியும் சியும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி மற்றும் சி. கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா, நோக்ரெக் தேசிய பூங்கா இது ரெண்டும் தவறானது. 47வது கொஸ்டின். நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவுகளில் எதை தடுக்க குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் வெள்ளம். 48வது கொஸ்டின். தெற்கு அரைக்கோளத்தில் மில்கி வே இவ்வாறு தென்படும்? ஆன்சர் பிரகாசமானதாக. 49வது கொஸ்டின். 2020 to 21ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம்? ஆன்சர் தஞ்சாவூர் மாவட்டம். 50வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் நீலகிரி. 51வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? ஆன்சர் 7. 52வது கொஸ்டின். பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது? ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டும். அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். 53வது கொஸ்டின். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது? ஆன்சர் சிக்கிம். 54வது கொஸ்டின். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத். 55வது கொஸ்டின். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? ஆன்சர் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். 56வது கொஸ்டின். பொறுத்துக. சாம்பார் ஏரி ராஜஸ்தான், புலிகாட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு, சிலிகா ஏரி ஒடிசா, வேம்பநாட்டு ஏரி கேரளா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. 57வது கொஸ்டின். செரஸ் என்பது ஒரு சிறுகோள். 58வது கொஸ்டின். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இதனை டேஸ் என்று கூறுவர்? ஆன்சர் பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது.
59வது கொஸ்டின் கூற்று தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையாக மழையை சார்ந்துள்ளது. காரணம் தமிழ்நாட்டில் பருவகால மழை பெய்யாமையால் தண்ணீர் பஞ்சம் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுகின்றது. ஆன்சர் செகண்ட் ஒன். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். 60வது கொஸ்டின் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவிகித நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. 61வது கொஸ்டின் எந்த இந்திய நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சென்னை. 62வது கொஸ்டின் 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் அரியலூர். 3வது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. நதிகளும் அதோட நீளமும் கொடுத்துருக்காங்க. கோதாவரி 1565, கிருஷ்ணா 1400, நர்மதா 1310, மகாநதி 1205. இதில் சரியானது வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3 சரி. கிருஷ்ணா 1400, நர்மதா 1310 இது 2 வந்து பார்த்திங்கன்னா சரியானது. 64வது கொஸ்டின் வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. 65வது கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடு. பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல்மின் நிலையம் இல்லை? இதில் இல்லாத இடம் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை. 66வது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம். கூற்று சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின. காரணம் இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆறானது ஏயின் சரியான விளக்கம். 67வது கொஸ்டின் இந்தியாவில் நில எல்லையின் நீளம் எவ்வளவு? ஆன்சர் 15,200 கிலோமீட்டர். 68வது கொஸ்டின் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம்? ஆன்சர் கன்னியாகுமரி. 69வது கொஸ்டின் அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண்? ஆன்சர் ரெகூர் மண். 70வது கொஸ்டின் சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்கள் நிறைந்துள்ளது. 71வது கொஸ்டின் மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. 72வது கொஸ்டின் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது? ஆன்சர் சென்னை. 73வது கொஸ்டின் அண்டார்டிக் மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய நிறுவனம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் கோவா. 74வது கொஸ்டின் காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி? ஆன்சர் கோலார். 75வது கொஸ்டின் சன் ஆற்றின் நீளம்? ஆன்சர் 784 கிலோமீட்டர். 76வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் காற்று ஆற்றல் வளம் உள்ள இடங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பாலக்காடு கணவாய் கோயமுத்தூர். செகண்ட் ஒன் செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி. தேர்ட் ஒன் ஆரல்வாய்மொழி கணவாய் கன்னியாகுமரி. ஃபோர்த் ஒன் அருப்புக்கோட்டை கணவாய் விருதுநகர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3. பாலக்காட்டு கணவாய் கோயமுத்தூர், செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி, ஆரல்வாய்மொழி கணவாய் கன்னியாகுமரி. 77வது கொஸ்டின் பின்வரும் ஒரு மாநிலம் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை பகுதியின் கீழ் வராதது? ஆன்சர் சத்தீஸ்கர். 78வது கொஸ்டின் சரியான கூற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளால் அளக்கப்படுகிறது. மண்ணரிப்பு நீரோட்டம் காற்று வீசும் வேகம் நகரும் பனிக்கட்டிகள் இவற்றின் அதிவேகத்தால் மண் மேலடுக்கு அகற்றப்படுதல். வெள்ளம் நீரினால் பரவும் நோய் தொற்று. சுனாமி ஆழிப்பேரலை. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா துறைமுக அலை. ஆன்சர் ஃபோர்த் ஒன் 2, 3, 4, 1. 79வது கொஸ்டின் புதுப்பிக்க வல்ல ஆற்றல் ஆதாரமான காற்று டேஷ் செயல்முறையால் தொடர்ந்து நிரப்பப்படுகிறது? ஆன்சர் சுவாசம். 80வது கொஸ்டின் பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது? ஆன்சர் கோதுமை மற்றும் அரிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 80 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.